முடியாது. அவன் 1000 ஏக்கராவுக்கு உட்கார்ந்துக்கிட்டு நல்லா வசதியா உட்காந்துக்கிட்டு கம்மா பண்ண உட்காந்துக்கிட்டு எல்லாம் பண்ணா நாங்க அந்த ஆதிய வீடம் இந்த ஆதிய வீடம்னா சொல்லிட்டு இருப்பாங்க. அரசாங்கம் அதனால ராஜாக்களே இப்ப காணும். ராஜாக்கள் போல இஸ்ரேல் ராஜாக்கள் தான் சீனியர்கள் இருக்காங்க. அது வேற செய்தி. ஏதோ விட்டு வைக்கிறதுனால இருக்கீங்க அவ்வளவுதான். தவிர பெரியார் சிலை மேல உட்கார்ந்துட்டு போனா பெரியாருக்கு சேருவான். காக்காவை பத்தி நாங்க சொல்லும்போது என்ன இப்போ நாங்க ஒன்றும் கவலையே விட மாட்டோம் கூடாது. ஏன்னா வால்மீகி ராமாயணத்துல மிகப்பெரிய அளவுக்கு தர்மத்தை கடைப்பிடிக்காம அவர்களுடைய ஜாதி தர்மத்தை கடைப்பிடிக்காம அவர்கள் தவறாக நடந்தவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுப்பார் கடவுள். அப்படி பிராமணர்கள் யார் யாரெல்லாம் பிராமண தர்மத்தை ஜாதி தர்மத்தை கடைப்பிடிக்காமல் மற்றது அவர் வெவ்வேறு வேலை செய்கிறார்களோ அவர்கள் அடுத்த ஜென்மத்துல காக்காயா பிறப்பான்னு எழுதி வச்சிருக்கிறார் துளசிதாஸ் ராமாயணத்துல. அதனால பெரியார் சில மேல காக்கா உட்கார்ந்தா ஓ ஐயர் உட்கார்ந்து பெரியார் எப்படி இருக்காரு பார்க்கறதா இதோ போன ஜென்மத்துல வந்து இந்த பக்கத்துல 3 முறை இவரு அதுக்காக சில வித்தைகள்லாம் பண்ணியிருப்பாரு. அது வேற விஷயம். ஆனா அதே நேரத்துல முக்கியமா ஏன்னா அரசியலுக்கு போனா வித்தை எங்களை மாதிரி ஒரு அன்னக்காரர்கள் மாதிரி இல்லை. நாங்க எதை பற்றி அவங்கெல்லாம் கொஞ்சம் வித்தைகள்லாம் காட்டுவாங்க. சில நேரங்களில் வித்தைகளும் தேவைப்படுகிறது. ஒரு நாடகம் ஒரு கடைகள்னா அது எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது பாருங்க. அதெல்லாம் அந்த மாதிரி அளவுக்கு அந்த மாதிரி வாக்கு ஒன்று வித்தைகள் அதெல்லாம் அதை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. இந்த கொள்கைகளுக்கு தான் வாக்களிக்கிறார்களே தவிர ஒழுக்க நாணயத்துக்கு தான் வாக்களிக்கிறார்களே தவிர அவர் நாத்திகரா ஆத்திகரா ஒரு இயக்க கொள்கை விளக்க கையேடு போன்ற விளக்க நூலை சிறப்பாக எழுதிய நம்முடைய அருமை தோழர் மண்டல செயலாளர் குருசாமி அவர்களுடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்து நல்ல அருமையான கருத்துக்களை சுருக்கமான வகையிலே எடுத்துரைத்து அமர்ந்துள்ள பாராட்டுதலுக்கும் பெருமைக்கும் உரிய நாடாளுமன்ற உறுப்பினர் என்றையும் சுயமரியாதை வீரர் அன்பு சகோதரர் மாண்புமிகு ராமலிங்கம் எம்பி அவர்களே, அதே போல கும்பகோணம் சட்டப்பேரவை உறுப்பினராக சிறப்போடு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்து உறுப்பினர் என்ற அந்த பெருமைக்கு என்றைக்கும் உரியவராக இருக்கக்கூடிய அருமை தோழர் சாக்கோட்டை அன்பழகன் அவர்களே. சாக்கோட்டைன்னா அதுக்கு ஒரு தனி சிறப்பு இயக்க வரலாற்றிலே உள்ளது அன்று முதல். அதே போல இந்த மாநகராட்சியிலே சிறப்பான வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக இன்றைக்கு துணை மேயராக இருக்கக்கூடிய கருத்தாளர் அருமை சகோதரர் மாண்புமிகு சுப தமிழன் அவர்களே, விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் கொள்கை வீரர் அருமை தோழர் குழந்தை அரசன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் சென்னை பாண்டியன் அவர்களே, பகுத்தறிவாளர் கழக ஊடக பிரிவு தலைவர் தோழர் அழகிரிசாமி அவர்களே, தமிழ் பல்கலைக்கழக பேராசிரியர் மதிப்பிற்குரிய பிரபாகரன் அவர்களே, கும்பகோணம் ஆடவர் கல்லூரியுடைய பேராசிரியர் சேதுராமன் அவர்களே, வட்டார வளர்ச்சி அலுவலர் ஓய்வு பெற்ற தோழர் அன்புமணி அவர்களே, கும்பகோணம் மாவட்ட திராவிடர் கழக தலைவர் வழக்கறிஞர் நிம்மதி அவர்களே, கழக பொதுச் செயலாளர் ஜெயக்குமார் அவர்களே, மாநில அமைப்பாளர் தோழர் குணசேகரன் அவர்களே, தஞ்சை மண்டல தலைவர் திரு மு தோழர் ஐயனார் அவர்களே, தஞ்சை மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் அமர்சிங் அவர்களே, தில்லையம்பூர் முதியோர் காப்பக இயக்குநரும் சென்னையில் இருந்த போதெல்லாம் எங்களுக்கு தோன்றா துணையாக என்றைக்கும் இருக்கக்கூடிய அருமை ஐயா திரு பெரியவர் மரியாதைக்குரிய நடராஜன் அவர்களே,
பட்டுக்கோட்டை மாவட்ட தலைவர் தோழர் பே வீரையன் அவர்களே, மாவட்ட பகுத்தறிவாளர் கழக தலைவர் அருமை தோழர் ஆடிட்டர் சண்முகம் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர்கள் முன்வரும் பெரியார் பெருந்தொண்டர் தாராசுரம் இளங்கோவன் அவர்களே, மாநில மாணவர் கழக அமைப்பாளர் செந்தூர பாண்டியன் அவர்களே, வழக்கறிஞர் விஜயகுமார் அவர்களே, வரவேற்புரையாற்றிய குருசாமி அவர்களுடைய செல்வன் அறிவு ஒளி அவர்களே, இணைப்புரை எழுதி கொண்டிருக்கிற பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் மோகன் அவர்களே, நன்றி உரை கூற இருக்கக்கூடிய அறிவு நிறுவன உரிமையாளர் இவருடைய மருமகனுமான அருமை தோழர் யுவராஜ் அவர்களே, தஞ்சை மண்டல செயலாளர் அருமை இந்த நூலாசிரியராக இருந்து சிறப்பான ஒரு அறிவு விருதை இந்த நூலுக்கு வந்திருக்கக்கூடிய குருசாமி அவர்களே, இந்த நூல் உருவாவதற்கு அவருக்கு துணையாக இருந்த சீரிய தமிழறிஞர் அன்பு தோழர் வைமு குபலிங்கனார் அவர்களே, அதே போல அவருடைய வாழ்முனையர் இவ்வளவு பெரிய வெற்றியை குருசாமி அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் பெறுவதற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய அருமையான சிந்தனையாளர், நல்ல கலைத்துறையிலே சிறப்பான நம்முடைய குடும்பத்தை சார்ந்த எங்கள் செல்வங்களிலே ஒன்று என்று நாங்கள் மதிக்கக்கூடிய அருமை சகோதரியார் ராணி குருசாமி அவர்களே, மகன் அறிவொழி மகள் என்ற அனைத்து தோழர்களே, வந்திருக்கின்ற பல தரப்பட்ட அறிஞர் பெருமக்களே, சார்ந்தவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஒரு அற்புதமான ஒரு குடும்ப விழா, எத்தனையோ நினைவுகள். இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு இயக்கத்தின் நிகழ்ச்சியாக இது புறத்தோற்றத்தில் இருந்தாலும் அகத்தோற்றத்தில் இது ஒரு நினைப்பு விழா. பல கருத்துள்ளவர்களாக இருந்தாலும் பெரியார் என்ற அந்த மையப்புள்ளியின் கீழே அவர் கண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவாயுதம். கடந்த 88 ஆண்டுகளாக திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு இவ்வளவு சிறப்பாக நடத்துவதற்கு அடித்தளம் வகுத்து ஏழு கொண்டு இருக்கிறது என்றால், அன்றைக்கு ஜஸ்டிஸ் என்ற தென்னிந்திய நலவுரிமை சங்கம், நீதி கட்சி, திராவிடர் இயக்கம் தொடங்கிய ஏடு. அன்றைக்கு அதே நேரத்தில் அவர்கள் முடிவெடுத்த நேரத்தில் ஊடகங்கள் முழுவதும், ஏடுகள் முழுவதும் அன்றைக்கு பார்ப்பனர் மயம், உயர்ஜாதியினுடைய ஆதிக்கம். உயர்ஜாதியினுடைய ஆதிக்கம் என்பதால் நமக்கு கோபம் வரவில்லை, உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு உறுதியேற்றுக் கொண்ட கூட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு எண்ணம். அப்படிப்பட்ட நேரத்தில் அன்றைக்கே எவ்வளவு தொலைநோக்கோடு அன்றைக்கு திராவிடர் கழகம் என்ற ஒரு அமைப்பு வருவதற்கு முன்னாலே திராவிடர் இயக்கம் தோன்றியது, வித்தோன்றியது. தமிழிலே என்ன நாளேடு நடத்துவதற்கு என்ன பெயர் வைப்பது என்று சொல்லும்போது திராவிடன் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னவர் டாக்டர் டி.எம். நாயர். மிகப்பெரிய அளவு அந்த திராவிடன் அச்சகம் தான் விடுதலை அச்சகம். அந்த காலத்தில் நீதித்துறையிலே வந்ததுதான் விடுதலை. அந்த துறையிலே மிகப்பெரிய அளவுக்கு, மற்ற துறைகளிலே எல்லாம் நீதி கட்சி, எஸ்சி பத்திரிகை பிரபலமாக இருந்த பத்திரிகை. ஆனால் மற்றவர்களுடைய அலட்சியத்தினாலும் பார்ப்பனர்களுடைய உயர்ஜாதிக்காரர்களுடைய ஆதிக்கத்தினுடைய அந்த வன்மம் என்பது எப்படிப்பட்டது என்றால், தேடி கண்டுபிடிப்பதற்கு கூட ஒரு ஏடு இல்லை. ஒரு எப்படி நடந்தது என்று பார்ப்பதற்கு நூலகங்களிலே கூட இல்லை ஜஸ்டிஸ் பத்திரிகை. சில நேரங்களில் நாங்கள் வெகு கஷ்டப்பட்டு அதை பெரியார் நூலகம், பகுத்தறிவு நூலகம் ஆய்வகத்தில் நாங்கள் அதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். அது மாதிரி பல பேருக்கு தெரியாத ஆய்வாளர்களுக்கு சர்பிட்டி தியாகராயர் திராவிடர் இயக்கத்தை தோற்றுவித்தவர். அவர் நடத்திய பத்திரிகை ஆங்கிலத்தில் தி நான் பிராமின் என்று ஒரு பத்திரிகை, அந்த காலத்தில் பார்க்க அல்லாதார். அதுக்கு முன்னால் டாக்டர் டி.எம். நாயர் அவர்கள் அவர் அறிவியல் ரீதியாகவே அதுக்கு தலைப்பு கொடுத்தார். டாக்டர் ஸ்கெப்டிக் அப்படின்றது, ஸ்கெப்டிக்னா ஸ்கெப்டிசம்னா ஏன் எதுக்குன்னு கேட்கறது. இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா மருத்துவ பொருளும் அதுக்கு உண்டு மிகப்பெரிய அளவு. அப்படியெல்லாம் நடத்திய ஏடுகளில் தேடி கண்டுபிடித்தார் இந்த
ஒரே ஒரு பிரதி எங்கேயாவது வைத்து மற்றவர்கள் எப்படி நடந்ததுன்னு காட்டுறது கூட ஆய்வாளர்களுக்கு கூட கிடைக்காத அளவுக்கு இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் பாதுகாத்து இன்றைக்கு ஒரு பெரிய நூலகமாக வந்து இதெல்லாம் எழுதி அந்த கருத்துக்களுடைய சாரத்தை எல்லாம் எடுத்து வந்த விடுதலை, அந்த விடுதலை எவ்வளவு பேரை தயாரித்திருக்கிறது. அதில் நான் பணியாற்றுவதை சொன்னாலும் தந்தை பெரியார் கட்டளையிட்டார். பெரியார் எதை சொன்னாலும் கண்ணை மூடிக்கொண்டு கிணற்றில் விழு என்று சொன்னாலும், புகைக்குள்ளே போய் என்று சொன்னாலும், நெருப்பு ஆற்றில் நீந்து என்று சொன்னாலும் செய்யக்கூடிய கோடானு கோடி திராவிடர் கழக தோழர்களிலே நான் ஒரு கடைசி தோழர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு விடுதலை பொறுப்பை ஏற்றுக்கொள்ள சொன்னார்கள் என்று சொன்னால் அதைத்தான் இங்கு எடுத்து சொல்லும்போது சொன்னோம். அந்த விடுதலையை எத்தனை மிகப்பெரிய அளவுக்கு அவர்கள் சந்தித்தது. நெருக்கடி காலத்தில் 2-3 ஏடுகள், ஒரு பக்கத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஏடுகள், இன்னொரு பக்கத்தில் மிக முக்கியமாக சொல்லப்பட்ட நம்முடைய தணிக்கை முறை நெருக்கடி காலத்தில், இது நம்ம காலத்தில் அந்த நெருக்கடி காலத்தை ஓரளவுக்காவது வயது முதிர்ந்தவர்கள் நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். மனதில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்கினார்கள் என்றால், நெருக்கடி தீர்ந்து அறிவிக்கப்பட்ட பிற்பாடு கூட சோறுகளை பார்த்து கொஞ்சம் திரும்பி திரும்பி பேசுகிற மாதிரி ஒரு மனநிலையை உண்டாக்கணும். அப்போ மிகப்பெரிய அளவு. அதுதான் நாங்கள் எல்லாம் விசா கைதிகளாக போன நேரம் அன்றைக்கு விடுதலை நடந்தது. அதுதான் அன்னை மணியம்மையாருடைய உறுதிமிக்க தோடு. அப்பவும் பத்திரிகை நடந்தது. யார் வந்தாலும் யார் போனாலும் பெரியார் இயக்கம் நடக்கும். நடப்பது மட்டுமல்ல, சில இயக்கங்கள் நடமாடும் இயக்கங்கள். இங்கே சில இயக்கங்கள், சில கட்சிகள் களமாடும் கட்சிகள், சில அமைப்புகள் போராடும் கட்சிகள். அதே மாதிரி தான் ஏடுகளும் உண்டு. பூராமே ஏடுகள் வந்து அவங்களோட கொள்கை வந்து எத்தனை லட்சம் அப்படிங்கிறது, எத்தனை லட்சம் காப்பி போனது, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ராசி பலன் என்ன, சினிமா முறையில் என்ன, பரபரப்பு செய்தி என்ன, குழகழப்பு செய்தி என்ன அப்படின்னு போட்டிருப்பாங்க. எந்த பரபரப்பும் இல்லாமல் அதே நேரத்தில் ஒரு ஆசிரியர் வகுப்புக்கு சொல்லிக் கொடுக்கிற மாதிரி இந்த இனத்துக்கு பாடம் எடுத்துக் கொண்டு இந்த இனத்தினுடைய நோய்கள் எங்கெங்கு வருகிறதோ அந்த நோய் கிருமிகளை பெரியார் என்ற அந்த நுண்ணாடியின் மூலமாக கண்டறிந்து சொல்லக்கூடிய ஒரு ஏடு விடுதலை ஏடு. அப்படிப்பட்ட விடுதலையை மையப்படுத்தி வச்சுதான் அங்கே எழுதியிருக்கிறார். இன்றைக்கு ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா, சொன்னார் நம்முடைய துணை மேயர் அவர்கள் சொன்னார், யாரோ வந்தாங்க போறாங்க இதெல்லாம் சொன்னார். போறாங்க இந்த இயக்கத்தினுடைய வரலாற்றுக்கு எத்தனையோ பேர் வந்தார்கள், எத்தனையோ பேர் சென்றார்கள். உங்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது, விபூதி வீரமுத்துசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கடைசியில் எங்களுக்கே மாலை போட்டார். அதை வேண்டாம், உங்களுக்கு ஊருக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு சொல்கிறார், ரொம்ப தூரம். அவரும் தஞ்சாவூர் தான். பக்கத்தில் ஐயம்பேட்டை மாரிமுத்துன்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு என்ன வேலை, திராவிட இயக்கத்தை வையறது தான் வேலை நடையில் அந்த காலத்தில் மிக முக்கியமாக. அவ்வளோ தூரம் வேண்டாமே, உங்களுக்கெல்லாம் அறிமுகமானவர் தமிழறிஞர் முறையில் கடைசியில் திராவிட இயக்கத்துக்கு தான் வந்தவர். அவர் திராவிட இயக்கம் தான் அவருக்கு சிறப்பு செய்து உயர்த்தியது. பல நேரங்களில் திராவிட இயக்க எதிர்ப்பு மாநாடு என்று எல்லா இடங்களையும் போட்டு மாயவரத்தில் நான் ஒன்று நடத்த முடியல அவரால். அவர் தான் அருமை தோழர். நாமெல்லாம் பெரியார் இந்தி இருக்கிறதுக்காக தார் செட்டி எடுத்து அங்கே தாரை கொண்டு அந்த இந்தி எழுத்துக்களை அழித்த பிற்பாடு தன்னுடைய தேசபக்தியை காட்டுவதற்காக மண்ணெண்ணெயை தூக்கி கொண்டு வந்த வீரன் மாப்போசி அவர்கள். மாப்போசிக்கும் பதவி கொடுத்து அவரை தலைவராக்கி மேலவையில் அவருக்கும் சிலையை திறந்த பெருமை கலைஞருக்கும் திராவிட இயக்கத்தின் உயிர்தான் திராவிட மாடலாக. உண்ணா செய்தாரை ஒருத்தல் அவர் நாளன் அன்னயம் செய்துள்ளார். அதுதான் மிக முக்கியம். ஒன்றும் அவருக்கு சங்கடம் இல்லை, அவரே உணர்ந்தார், மிகப்பெரிய அளவு உணர்ந்து வந்தார். நாம் யாருக்கு இந்த இயக்கம் யாரையும் எதிரியாக கருதுவதில்லை. அதே போலத்தான் நாங்கள் யாரையும் எதிரிகளாக, எங்களை எதிரிகளாக கருது கொண்டிருக்கிறார்கள், அது வேறு செய்தி. அது அவர்கள் புரியாதனால எங்களுக்கு கொள்கைகள் தான் எதிரிகளே தவிர தனிநபர்கள் யாரும் எதிரிகள் கிடையாது. யாரையும் தனிப்பட்ட முறையிலே அவர்கள் நாங்கள் வெறுப்பதில்லை.
அந்த வகையிலே தான் இன்றைக்கு பெரியார் என்ற பேராயுதம் மிகப்பெரிய போர் ஆயுதம். இளைஞர்கள்லாம் அந்த ஆயுதத்தை தான் தேடுறாங்க. உங்களுக்கு ஒரு செய்தி வேடிக்கையாக சொல்லணும்னா, உலகம் முழுவதும் இருக்கிற பல புத்தக நிலையங்களிலே அதிகமான புத்தகங்கள், பல மொழிகளிலே வரக்கூடிய புத்தகங்களை தேடி அதிகமாக இப்போ விற்பனையாகிற புத்தகங்கள், அதுவும் வெளிநாட்டு அமைப்பு அமேசான், ஃப்ளிப்கார்ட், இது மாதிரி புத்தகங்கள் எல்லா சாமானும் வாங்கலாங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டா இப்போ எல்லாரும் ஆன்லைன், அதுதான் நேராக வர்றதை விட உட்கார்ந்து சொல்கிறாங்க, அவங்க அனுப்புகிறாங்க. அதில் பெரியார் புத்தகங்களுக்கு தான் அதிகமான கிராக்கி போகிறாங்க. இத்தனைக்கும் பெரியாரை ஒழிச்சிட்டோன்னு நினைக்கிறாங்க, பெரியாருக்கு காவி போட்டுட்டோன்னு நினைக்கிறாங்க, பெரியார் சிலையை சேதப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் சிறுபிள்ளை விளையாட்டு, அவ்வளோதான், தவிர வேற ஒன்றும் இல்லை. ஒரு காக்கா பெரியார் சிலை மேலே உட்காந்துட்டு போனால் பெரியாருக்கு சேரமா? காக்காவை பற்றி நாங்கள் சொல்லும்போது என்ன நினைப்போம், நாங்கள் ஒன்றும் கவலையே பட மாட்டோம் போகிறாங்க. ஏன்னா வால்மீகி ராமாயணத்தில் மிகப்பெரிய அளவிற்கு தர்மத்தை கடைப்பிடிக்காம, அவர்களுடைய ஜாதி தர்மத்தை கடைப்பிடிக்காம அவர்கள் தவறாக நடந்தவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுப்பார் கடவுள். அப்படி பிராமணர்கள் யார் யாரெல்லாம் பிராமண தர்மத்தை ஜாதி தர்மத்தை கடைப்பிடிக்காமல் மற்றது அவர்கள் வெவ்வேறு வேலை செய்கிறார்களோ அவர்கள்லாம் அடுத்த ஜென்மத்தில் காக்காயா பிறப்பான்னு எழுதி வச்சிருக்கிறார் துளசிதாஸ் ராமாயணத்தில். அதனால பெரியார் சிலை மேலே காக்கா உட்கார்ந்தா, ஓஹோ, ஒரு ஐயர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார், பெரியார் எப்படி இருக்கிறான்னு பார்க்கறா, இதெல்லாம் போன ஜென்மத்தில் இவர் வந்து பிராமணர் வந்து தண்டிக்கப்பட்டவர், பெரியார் இருந்தால் விபாசனம் வர வேண்டாம் என்பதற்காக வந்திருக்காருன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் எதிர்ப்பு என்பதுதான் உரம். இந்த விளைச்சல், திராவிட விளைச்சல், இவரெல்லாம் திராவிட விளைச்சல் மிக முக்கியமாக நினைத்து பாருங்க. கும்பகோணம் நகரத்தில் வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. கும்பகோணம் நகரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த பக்கத்தில் 3 முறை இவர் அதுக்காக வித்தைகள்லாம் பண்ணியிருப்பாரு, அது வேற விஷயம். ஆனால் அதே நேரத்தில் மிக முக்கியமா, ஏன்னா அரசியலுக்கு போனால் வித்தை எங்களை மாதிரி ஒரு அன்னக்காவலர்கள் மாதிரி இல்லை. நாங்கள் எதை பற்றி அவங்கெல்லாம் கொஞ்சம் வித்தைகள்லாம் காட்டுவாங்க. சில நேரங்களில் வித்தைகளும் தேவைப்படுகிறது. ஒரு நாடகம், ஒரு கதைகள்னா அது எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது பாருங்க. அதெல்லாம் அந்த மாதிரி அளவுக்கு அந்த மாதிரி வாக்கு வங்கி வித்தைகள், அதெல்லாம் அதை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. இந்த கொள்கைகளுக்கு தான் வாக்களிக்கிறார்களே தவிர, ஒழுக்க நாணயத்துக்கு தான் வாக்களிக்கிறார்களே தவிர, அவர் நாத்திகரா ஆத்திகரா கம்புட்டாரா கோயிலுக்கு போனாரா, அதெல்லாம் சும்மா பிரச்சாரத்துக்கான வித்தைகளே தவிர அது ஒரு போலித்தனம் கூறாமை. ஆகவே அப்படிப்பட்ட சூழல், அதில் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், இன்றைக்கு மேயர், துணை மேயர், இந்த இயக்கம் அதுதான் மிக முக்கியம். குழந்தை பெரிய பக்தி நகரம்னா திராவிட இயக்கம். எவ்வளோ ஒரு காலத்தில் மிகப்பெரிய அளவு இந்த குழந்தையில திருவானந்தவாதியார் பேசுகிறப்போ கேள்வி கேட்ட ஊர் இந்த ஊர். அதுதான் நம்ம வரலாற்று மிக முக்கியமான ஊர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வரலாறு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அருமையான நூலை வெளியிட்டிருக்கிறோம். இதில் அவர் சொன்னார்கள், எப்படி பெரியார் என்ற பேர் ஆயுதம் தான் இன்றைக்கு தேவை. அந்த ஆயுதத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. மற்ற ஆயுதங்களினால் வன்முறை ஏற்படும். பெரியாருடைய பேராயுதமான இந்த அறிவாயுதத்தினாலே வன்முறை ஏற்படாது. தவறாக போனவர்களுக்கு சரியாக வழிகாட்டக்கூடிய ஒளி தெரியும். அதுதான் மிக முக்கியம். ஆகவே இந்த அறிவாயுதம், இதனால ஒரு துளி ரத்தம் சிந்தாமல் இந்த புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. உலகத்தில் எந்த இடத்திலாவது இந்த ஒரு காரியம் உண்டா? அறிவை அறிவாலே சந்திக்கக்கூடிய ஒரு அர்த்தமுள்ள ஒரு இயக்கம் பூராமே. அதனால தான் இன்றைக்கு விடுதலையில் விடுதலையால் விடுதலை, விடுதலையால் விடுதலை என்று எழுதியிருக்கிறார். மிகப்பெரிய அளவுக்கு அனுபவங்கள் எடுத்து தொகுத்து காட்டியிருக்கிறார். ஒரு எளிய முறையிலே மிகப்பெரிய அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடியவர் அவர் மட்டுமல்ல, என்னை போன்றவர்களும் அப்படிப்பட்டவர்கள் தான். ஒரு எளிய குடும்பத்திலிருந்து தான் வந்தவன். இன்னும் படிக்கக்கூடிய வாய்ப்பை கல்லூரிக்கே போகாதுன்னு சொன்ன நேரத்தில் மீறித்தான் கல்லூரிக்கு போனாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை படித்தாலும் அது படிப்பறிவு பெறுவது
ஆனால் பகுத்தறிவு பெறுவதற்கு பெரியார் என்ற அந்த பேராசால் இல்லை என்றால் நம்முடைய நிலை என்ன? நீங்கள் பலரும் பல கருத்துள்ளவர்கள் இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், மத நம்பிக்கை இருக்கலாம், மற்றவர்கள் நம்பிக்கை இருக்கலாம், அது உங்களுடைய உரிமை. ஆனால் அதே நேரத்தில் நண்பர்களே, நீங்கள் நினைத்து பாருங்க, பெரியாரால் நாங்கள் பயன்படவில்லை அப்படின்னு விரல நீட்டக்கூடிய அளவுக்கு ஏதாவது பார்ப்பர் அல்லாத குடும்பம் உண்டா தமிழ்நாட்டில்? அவர் எந்த மதத்தை வேணாலும் சேர்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அவருடைய பிள்ளை படிச்சிருக்குன்னா பெரியாருடைய வகுப்புரிமை. திராவிட இயக்கத்தினுடைய திராவிட மாணவருடைய எந்த கட்சியை சார்ந்தவராக இருக்கலாம், பிஜேபியை சார்ந்தவராகவே இருக்கட்டும், தவறா? ஏன்னா அவர்கள் காட்டுறது நிறைய அது கிடைக்கும், இது கிடைக்கும், இது கிடைக்கும்னா நம்ம ஆளுகள் சில பேர் ஓடுவாங்க அங்கே. ஏன்னா இருக்கிற கட்சிகள்லேயே அரசியல் கட்சிகளில் பார்த்தீங்கன்னா போன உடனே உத்தியோகம் கிடைக்கிறது, பதவி கிடைக்கிறது அங்கெல்லாம். ஏன்னா காலி நாற்காலியாக இருக்குது. மற்ற ஊர்களெல்லாம் மற்ற இடங்களெல்லாம் போன உடனே எதுவும் கிடைக்காது. அவங்கவுங்க சர்வீஸ் எல்லாம் பார்ப்பாங்க, அங்கே கூட்டம் நிறையா இருக்குது. ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கே நாற்காலி இல்லை, அதுதான் ரொம்ப மிக முக்கியம். அப்படி இருக்குது. அங்கே நாற்காலியே காலி, ஆள் இல்லை. இங்கே ஆள் நிறையா இருக்காங்க, நாற்காலி இல்லை. அங்கே நாற்காலி இருக்க, ஆள் இல்லை. ஆகவே தான் தேடக்கூடிய அளவுக்கு அந்த வாய்ப்புகள் வர்றாங்க. அது பெருசே இல்லை. ஆனால் அது எல்லாவற்றையும் விட நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதை மாற்றி காட்டக்கூடிய வாய்ப்பு அறிவுத்துறை. பெரியார் என்றவருடைய தாக்கம் என்ன சொல்லுவார், விபூதி போட்டிருப்பார், சட்டை போட்டிருப்பார், கோயிலுக்கு போவார், எல்லாரும். பெரியாருடைய கடவுள் கொள்கையில் எனக்கு மாறுபட்ட கருத்து உண்டுங்க, நான் ஏற்றுக்கிறதில்ல. ஆனால் பெரியார் இல்லைன்னா என் பிள்ளை படிச்சிருக்காரு, இதை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? பெரியார் இல்லைன்னா என்னுடைய வேலை வந்திருக்காது, பெரியார் இல்லைன்னா எனக்கு ப்ரொமோஷன் வந்திருக்காது. பெரியாரா? அது மட்டும் இல்லை, சங்கடம் வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இது அவருக்கு சங்கடம் வரும்போது பக்தர் சொல்லுவான், சோதனை வந்தால் கடவுளை நினச்சிக்குவான்னு. ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா சங்கடம் வரும்போது, பார்ப்பவர்களால் தொல்லை ஏற்படும் போது, வாழ்நாளில் அவர்கள் நொந்து போகிற நேரத்தில், வருந்துகிற நேரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இந்த பெரியார் சரியானையா சொல்கிறாரு இவங்களை பற்றி, இந்த பெரியார் சரியானையா சொல்கிறார், கருச்சட்டைக்காரன் சொல்கிறது சரியானையா இருக்குது அப்படின்ற வார்த்தை வரும்போதே நியாயத்தராசு எங்கள் பக்கம் இருக்கிறது என்பதற்கு பொருள். அதுதான் மிக முக்கியம், மிகப்பெரிய அளவுக்கு. அதை இன்னொன்று அழகாக சொன்னார். இங்கே எவ்வளவு ஒரு கட்டுப்பாடான ஒரு இயக்கம் இந்த இயக்கம், இந்த கொள்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறது இங்கே சொன்னார். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த ஒரு வரியை காட்டும் போது, கருப்பு சட்டை ஒரு பெரிய பேராயுதம் அப்படின்னு காட்டினார். இது பெரிய போராயுதம். கருப்பு சட்டை பேராயுதம் அல்ல. இன்னைக்கு வேணா சீசனுக்கு சில பேர் ஐயப்பன் கருப்பு சட்டை போடுவான், அது சீசன் சட்டை, அது ஒன்றும் சாதாரணம் இல்லை. அது சாயம் போகிறது அவ்வளோதானே தவிர, சாயம் போகாத கருப்பு சட்டை இருக்கு பாருங்க. அதில் அந்த கருப்பு சட்டை எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு அடையாளம் ஆகணும்னா, பெருமையோடு சொல்கிறேன், களமாடுகிற நேரத்தில் இன்றைக்கு போராட்டம் நடத்தணும்னு நினைக்கிற எல்லா கட்சிக்காரர்கள் மத்தியிலையும் கருப்பு சட்டை இருக்கு. அரசாங்க ஊழியர்கள் கூட இருக்கு. அவனா கருப்பு சட்டை போட்டு போராட்டம் அப்படிங்கிறாங்க. யாரு? முதல்ல நம்ம திராவிட இயக்கம் தான் கருப்பு சட்டை போட்டுருக்கிறது இல்லை. இப்போ எல்லாரும் ஏதாவது போராடணும்னா கருப்பு சட்டை. அதே மாதிரி நீதிமன்றத்துக்கு போய் நியாயங்களை கேட்கணும், அங்கே நீதி கேட்கணும்னா அங்கே வழக்கறிஞர்களும் கருப்பு சின்னம் தான், நீதிபதிகளும் கருப்பு சின்னம் தான் சொல்லும்போது, கருப்பு நீதியையும் பெற்று தருவது, போராட்ட போராட மூலமாக உரிமையை பெற்று தருவதுங்கிறது அடையாளம். அதுதான் மிக முக்கியம். ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்கிறேன். என்னன்னா, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் அவர்களுடைய தந்தையார் சாக்கோட்டை பெரியவர் கணபதி அவர்கள், நம்ம ஆர்பி சுந்தரம் இவர்கள் கிருஷ்ணா பிஸ்கட் ஃபேக்டரி, அவருடைய இதெல்லாம் அவருடைய அவங்க மைத்துனர்கள் எல்லாமே நீண்ட காலத்துக்கு முன்னால் நம்ம மாதிரி எங்களை மாதிரி இளைஞர்கள் பிறக்காத காலத்தில் அவங்க இந்த சாதி மறுப்பு திருமணத்தையும் மற்றவர்களையும் செய்து கொண்டவர்கள் போராங்க. அப்படி ரொம்ப கொள்கை ரீதியாக அவரையே அழைத்து கொண்டு வந்தவர் இவருடைய தந்தையார் ஐயா சாக்கோட்டை கணபதி அவர்கள். அந்த வயதில் மூத்த வயதில் பெரியார் சொல்லிட்டார், அரசியல் சட்டம் ஜாதி ஒழிப்புக்காக அரசியல் சட்டத்தை கொடுத்தணும்னு சொல்கிறப்ப, இந்த சோழபுரம் தான் வரலாறு படைத்த ஊர் பக்கத்தில். அவ்வளோதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எங்களை கைது பண்ணுங்கன்னு கேட்டாங்க. இந்த குழந்தைக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு என்றால்
அந்த சோழபுர வரலாறு இருக்கிறத அது மறக்க முடியாது. மிக முக்கியமாக 10,000 பேர் அந்த அரசியல் சட்டத்தை அடித்தாங்க. 3 வருஷம் தண்டனை என்று சொன்ன நேரத்தில் கூட 3000 பேருக்கு தான் பல வருடங்கள். அப்படி இவருடைய தந்தையார் சாக்கோட்டை ஐயா கணபதி அவர்கள் 6 மாத தண்டனை, 1 வருஷம் தண்டனை பெற்றார் திருச்சி சிறையில். பல பேருக்கு சங்கடம். அங்கே தான் குணமானார்கள். நல்ல திடகாத்திரமாக இருந்தவர் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வரும்போது உடல் நலம் இப்படி தான் வந்தார். மிக முக்கியம். பல பேர் அப்படி ஆனாங்க. அதுக்கப்புறம் அப்படி இருந்த நேரத்தில் நண்பர்கள், அதுக்கு பிறகு அந்த கழகம் கொள்கை ஐயா மறைந்தார். அன்னையார் அவர்கள் காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அவர்கள் மறைந்த நேரத்தில் 100ஆண்டு விழா நாம் பொறுப்பேற்ற விற்பாடு தந்தை பெரியார் அன்னை மணியம்மாள் இவர்களை தலைவராக கொண்டு அவ்வளோ மூத்தவர். அப்போ பெரியார் பெருந்தொண்டர்களுக்கு நாங்கள் ஒரு கொடுத்தோம். அது முன்னையப்பட்ட கொஞ்சம் முன்ன வித்தியாசம் இருக்கலாம் கருத்தில். அப்போ ஒரு விருது கொடுத்தோம். பல பேர் வந்து வாங்கினாங்க. சில பேர் உடம்பு முடியாததுனால அவர்கள் எங்கெங்கே இருந்தாங்களோ அங்கங்கே சுற்றுப்பயணத்தில் போய் ஒவ்வொருவராக போய் கொடுத்துட்டு வந்தோம். அன்னை மணிமேல் இருந்தாலும் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது தான் என்னன்றது எனக்கு கொஞ்சம் நினைவு அவ்வளோ இதாக குறைவாக இருக்குது. அப்போ அந்த பெரியார் பெருந்தொண்டர் விருது கொடுக்குற நேரத்தில் நேரடியாக கொண்டு போய் அதை அந்த விருது கொடுக்க போகிறதுக்கு போயிருக்கேன். சாக்கோட்டை எனக்கு அன்பு அவர்கள் கூட அதிகமாக பழக்கம் கிடையாது. அப்போ போகிறாங்க. ஐயா தான் அவர்கள் மேலே தந்தை பெரியாரை பார்க்க வரும்போது சிறைச்சாலையில் நாங்கள் போய் சந்தித்தோம். அன்னை மணிமேல் அவர்களும் தண்டனையில் இருந்த நேரத்தில். அதனால் அவர்களுக்கு நல்லா நினைவு இருக்கிறது. படுத்திருக்கிறார், உடம்பு முடியல. அவங்க வீட்டுக்குள்ளே படுத்திருக்கிறப்ப நான் வந்திருக்கேன்னு போய் சொன்னோடனே அவருக்கு அந்த டிசிப்ளின் பாருங்கள். எப்படி ஒரு இராணுவ வீரர், இராணுவ தலைவர் இருந்தால் எப்படி அந்த எந்திரிச்சு போயிடுவார், அது மாதிரி ஒன்றே எடுத்துகிட்டு வந்து அங்கேருந்து படுத்திருந்தவர் எந்திரிச்சு வேகமாக வந்ததோடு மட்டும் இல்லை, கருப்பு சட்டையை கொண்டு வா நான் வரக்குள்ளே போட்டுட்டு வரணும்னு அவரை சொல்லி கருப்பு சட்டையை போட்டு கொண்டு தான் என்னை சந்தித்தார். இதுதான் இந்த இயக்கம். இவ்வளவு கட்டுப்பாடு, இவ்வளவு சிறை தண்டனை, போராட்டம், அதனால் உடல்நலக் குறைவு, முதுமை, இதெல்லாம் தாண்டி வந்திருக்கக்கூடிய என்ன பலன்? இன்னைக்கு அந்த பெருமை, அந்த பலன், இந்த பெருமை என்றைக்கு இருக்கும்? மிக முக்கியமாக பதவியாளர்கள் நம்ம இருக்கிறாங்க, அதிகாரம் சட்டம் இதெல்லாம் போடுறாங்கங்கிறது எங்களுக்கு பெருமை. ஆனால் 1000 மடங்கு இந்த உரிமையை யாராவது பறித்து விட முடியுமா? தயவு செய்து நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இந்த இயக்கம். அதே மாதிரி பல பேர் சொல்லலாம். இது ஒரு உதாரணத்துக்காக மேடையில் இருக்கக்கூடியவர்களுக்காக எடுத்து சொல்கிறோம். மிக முக்கியமாக இப்படி எண்ணற்ற தோழர்கள் தியாகம் செய்திருக்கிறார். அவருடைய தந்தையார், அவருடைய வாழ்க்கை, இதெல்லாம் இந்த புத்தகத்தில் படிக்கிற நேரத்தில் சாதாரண ஒரு நண்பர்களே மிகப்பெரிய அளவுக்கு வந்திருக்கிறார். இதை ஒரு இடத்துல ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். அதுதான் நினைத்து பார்க்கணும். தந்தை பெரியாரின் படையான கருஞ்சட்டை படையினர் தனக்கென எந்தவித ஆசாபாசமும் கொள்ளாமல், எதிர்பார்ப்பும் இல்லாமல், தனக்கென, இதுதான் திராவிட கழக தொண்டருடைய டெஃபினிஷன். திராவிட கழகத்துக்கு மரியாதை இருக்குது. நாங்கள் மிக முக்கியமாக எங்களுக்கு எதிர்ப்பும் இருக்குது. எங்களுக்கு கடுமையான எதிர்நீச்சல் அது அடிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு எதிர்ப்பு இருந்தால் தான் நல்லது. ஏன்னா இயக்கமே எதிர்ப்பினால வளர்ந்த இயக்கம் தான். எதிர்ப்பு இருந்தால் தான் மிக முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த இயக்கத்துக்கு தனித்தன்மையான ஒரு பெருமை பெரியார் உண்டாக்குனார். நீங்கள் நான் மற்ற அரசியல் கட்சி நண்பர்கள் இங்கே இருக்காங்க, யாரும் தவறாக நினைக்க மாட்டாங்க. நம்ம ஒரு குடும்பம் தான் இதை சொல்கிறதுனால. அவங்க எல்லாம் மற்ற கட்சிகளை அடையாளம் காட்டுறதை விட இந்த இயக்கத்துக்கு ஒரு தனி அடையாளம், கொள்கையை வச்சு அடையாளம் காட்டுவாங்க. என்னென்னா, ஏங்க குருசாமின்னு ஒருத்தர் இருக்காரு தெரியாதா அப்படின்னு. இந்த குருசாமியா? அவர் தெரியாது அப்படின்னா, அதான் ஏன் இந்த சாமி இல்லைங்கிற கட்சிக்காரியா? அதாவது அதுதான் சரியான அடையாளம் எங்களுக்கு. அதை விட நல்ல இன்ட்ரோடக்ஷன், நல்ல அறிமுகம், நல்ல முத்திரை வேற கிடையாது. எந்த கட்சியாவது கொள்கையை சொல்லி அந்த ஆளை சொல்லியிருக்காங்களா? திராவிட கழகத்துக்கு மட்டும்தான். அதான் ஏன் சாமி இல்லைன்னு சொல்லுவாங்க, அதான் ஏன் பாப்பான்னு திட்டுவானே, அந்த கட்சியா அப்படின்னு 2 வழியில் சொல்கிற பாருங்க. அது சரியா இல்லையாங்கிறது அப்புறம் இருக்கட்டும்.
எங்களை நாடு எப்படி புரிந்து கொண்டிருக்கிறத அறிமுகப்படுத்தி இருக்குன்னா இவ்வளவு இல்லைன்னு சொல்றதுக்கு அவனுக்கு தைரியம் வேணும். ஏன்னா வேற ஒன்றும் இல்லை. ஒரு கூட்டத்தில் மதிப்பிற்குரிய மூப்பனார், ரொம்ப அன்புக்குரியவர், அவர் நானும் தினகரன் பத்திரிக்கை, அது திருச்சி பதிப்பு தொடர்ந்தாங்க. அதில் எங்களை துவக்கி வைக்க சொல்லி நாங்கள் பேசுறதுக்கு போனப்போ நான் எனக்கு முன்னால் மூப்பனார் பேசுகிறார், நான் அடுத்து பேச இருக்கிறேன் மேடையில். அப்போ மூப்பனார் ரொம்ப சொல்லிட்டு, இந்த பத்திரிகை எல்லா வகையிலும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் ரொம்ப வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு உடனே என்ன சொன்னாருன்னா, ரொம்ப பண்ணியா வீரமணி இருக்காரு, இங்கே பக்கத்தில் உட்காந்துருக்காரு, ஐயா உடனே இதை மறுத்து சொல்லிடாதீங்கயா, என்ன மறுத்து சொல்லிடாதீங்க, என்ன கண்டிச்சிடாதீங்கயா, மேடையில் அடுத்து நீங்கள் பேச போறீங்க, எடுத்துறாதீங்க. உங்களுக்கு எனக்கு வேற இல்லை, உங்களுக்கு தைரியம் இருக்கு, எனக்கு சொல்றது தைரியம் இல்லை. அவ்வளோதான் சொன்ன வார்த்தை. ஏன்னா இது அந்த அவருடைய இடம், அதுதான் மிக முக்கியம். பகிரமா இந்த விளக்கம் எவ்வளோ அழகாக சொன்னார் பாருங்க. கடவுள் இல்லைன்னு சொல்றது ஒன்றும் இல்லையா, நீங்கள் தைரியமாக சொல்லுங்க, எனக்கு அந்த தைரியம் வரலையா இருக்குன்னு ரொம்ப பேர் எழுதான். அதுதான் பெரியார் கேட்டார், எல்லாம் அமைஞ்சர்னு சொல்கிற, வேண்டிக்கிற, மொட்டையை தலையை மூடி கொடுக்குறேங்கிற, கை விரலை வெட்டி போடுறேங்கிற, காலை வெட்டி போடுறதுல எல்லாம் வளராது. இது ஒன்று தான் கேட்காமே வளர்ந்துடும். அதுதான். அதனால் முடியை வெட்டி கொடுக்குறேன், முடி காணிக்கை கொடுக்குறேங்கிற சரி. முடி காணிக்கை கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க கூட இவன் கொண்டு போய் திருப்பதிக்கோ பழனிக்கோ போய் தலையை காட்டி ஒருத்தரை கூப்பிட்டு அவர் முடி எடுக்கிற வரையில காட்டிக்கிட்டு போய் தவிர அவன் எல்லாம் அவன் சேர்ந்தான் வேண்டிக்கிட்டு ராத்திரி படுத்தா பொழுதுபடியா தலையெல்லாம் காலியாக இருக்குது, முடி எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவன் செயல் இல்லை, எல்லாவற்றுக்கும் இவன் செயல் தான். ஆனால் சொல்கிற பழக்கத்தினால அவன் செயல்னு சொல்லிகிட்டே இருக்கோம், அவ்வளோதான் தவிர வேற ஒன்றுமே இல்லை. இப்படி ஒரு சிந்தனையை மக்கள் மத்தியிலே எடுத்து விளக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிற காரணத்தால் தான் எந்த விதமான ஒரு துணிச்சல் இருக்கு. அதுதான் சொல்லியிருக்கார், தந்தை பெரியாரின் படையான கருஞ்சட்டை படையினர் தனக்கென எந்தவித ஆசாபாசமும் கொள்ளாமல், எதிர்பார்ப்பும் இல்லாமல், இதுதான் எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. உங்கள் தொண்டர்கள், பெரியார் சொன்னார், என்னுடைய தொண்டர்கள் துறவிக்கும் மேலானவன் அப்படின்னாரு. இந்த துறவிகளே இப்போ கண்டுபிடிக்க முடியாது. அவன் 1000 ஏக்கராக்கு உட்காந்துக்கிட்டு நல்லா வசதியாக உட்காந்துக்கிட்டு கம்ம உட்காந்துக்கிட்டு எல்லாம் பண்ணால் நாங்கள் அந்த ஆதீன வீடம் இந்த ஆதீன வீடம்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அரசாங்கம் விட்டு வைக்கிது. அதனால ராஜாக்களே இப்போ காணும். ராஜாக்கள் இஸ்பேட் ராஜாக்கள் தான் சீடு கட்டு இருக்காங்க. அது வேற செய்தி. ஏதோ விட்டு வைக்கிறதுனால இருக்குங்க, அவ்வளோதானே தவிர அந்த அடிப்படையில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. இங்கே பெரிய அளவுக்கு சாதாரண இந்த துணிச்சல் இருக்கு, மக்களுக்கு பாடுபடணும் அப்படிங்கிறது எந்தவித ஆசாபாசம் இல்லாமல், எதிர்ப்பும் இல்லாமல், தனது தலைவர் சொன்னால் செய்து முடிக்கக்கூடிய திடமான இரும்பு மனம் படைத்தவர்களாக களத்தில் நின்றவர்கள். இதுதாங்க மிக முக்கியம். அரசியல் சட்ட எரிப்பு, ஐயா மாதிரி அரசியல் சட்ட எரிப்பில் வேலூரில் அன்றைக்கு இருந்த ஆளுநர், அவங்களெல்லாம் ரொம்ப சிந்தனையோட அரசியல் சட்டப்படி நடந்த ஆளுநர். அவங்களுக்கு யாரும் கண்டன கூட்டம் போட்டதே கிடையாது. இந்த ஆளுநர்களுக்கு இருந்த சிறப்பு விஷ்ணுராம் மேதின்னு அசாமில் இருந்து வந்தவர். அவர் பார்த்துட்டு வர்றாரு. பார்த்து அரசியல் சட்டத்தை எரிச்சவர்கள் ஜாதி ஒழிப்பு போராட்டத்துக்கு வந்தப்போ ஒரு பையன் 16 வயசு கீழே இருக்கிற மாதிரி ஒரு இளைஞன் வரிசையாக நிற்கிறாங்க கைதிகள்லாம் வேலூர் சிறையில். இது கவர்னர் எல்லாரையும் பார்த்து வர்றாரு. ஆளுநர் அவருக்கு ஒரு இவ்வளோ சின்ன பையன் என்ன குற்றம் பண்ணிட்டு வந்திருப்பான் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆவல். உடனே அந்த பையனை கூப்பிட்டு மொழிபெயர்த்து சொல்லி என்ன குற்றம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல அவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஒன்றும் நான் குற்றம் ஒன்றும் பண்ணலை, எங்கள் தலைவர் சொன்னார் அரசியல் சட்டத்தை கொளுத்திட்டு வந்தேன்னு அந்த பையன் பதில் சொன்னார். உடனே அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், என்ன அரசியல் சட்டத்தை ஏன் கொளுத்தினேன்னு. எங்கள் தலைவர் பெரியார் என்று சொன்னாலும் நாங்கள் செய்வோம், அதுதான் எங்களுக்கு, அதுக்கு மேலே யோசனை இல்லை. சரி, நீ தெரியாமல் தவறாக பண்ணியிருக்க, இப்போ நான் சொல்லி உனக்கு மன்னிச்சு விடுதலை கொடுக்குறேன், நீ வெளியில் போகலாம், இப்போ நான் மன்னிக்கிற உரிமை எனக்கு இருக்கு, மன்னிச்சு வெளியில் அனுப்புகிறேன் உடனே, நீ வெளியில் போயிடலாம், இனிமேல் அந்த தவறை செய்யாமல் இருக்கு. உடனே அந்த பையன் சொன்னார், மொழிபெயர்த்து சொல்கிறாங்க, அவர் தமிழில் சொல்கிறாரு, இவர் ஆங்கிலத்தில், அதிகாரி மொழிபெயர்த்து சொல்கிறாரு.
உடனே அந்த பையன் சொன்னார், நீங்கள் விட்டா சரி நான் வெளியே போவேன், ஆனால் எங்கள் தலைவர் மறுபடியும் கொளுத்த சொன்னால் மறுபடியும் கொளுத்திட்டு வருவேன், அதுதான் என்னுடைய வேலை. 16 வயசு பையன், அதிகம் படிக்காது. அதுதாங்க இந்த இயக்கம். கொள்கை, அந்த கொள்கைக்காக தன்னை இழந்து கொள்வது. கருப்பு மெழுகுவர்த்திகளை போல தலைவர் சொன்னால் களத்தில் நின்றார். கருஞ்சட்டை படையினர் ஆயுத போராட்டத்தை நம்பி களத்திற்கு சென்றவர்கள் அல்ல. இதுதான் ரொம்ப முக்கியம். நாங்கள் ஒன்றும் ஆயுத போராட்டத்தை எடுத்தவங்க. அவர்கள் அறிவு புரட்சியவே ஆயுதமாக போராட்ட களத்தில் நின்றவர்கள். அறிவாயுதம், அறிவு புரட்சி, அதுதான் சிந்தனை. ஒரு காலத்தில் நமக்கு படிப்பு வராதுன்னு நினைச்சோம், படிக்கக்கூடாத ஜாதியில் நின்னோம். இன்னைக்கு அப்படி இல்லை, நாம தான் முதல் ஆளாக இருக்கிறோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வர்றோம். ஒரு காலம் அதிகாரிகள்லாம் ஓய்வு பெற்றவங்க இங்கே இருக்கிறாங்க. அவங்களாம் சிறப்பாக நமக்கு வாய்ப்பு கொடுத்தது, அருமையாக பணியாற்றி இருக்கிறாங்க. அவர்களுடைய முத்திரையில் எதுவும் கிடையாது. அதே நேரத்தில் தகுதி திறமைன்னு பேசுகிறவங்க ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவன், ஐஎஃப்எஸ் அதிகாரியாக இருந்தவன் ஜெயிலுக்கு போயிருக்கிறார் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு. காரணம் என்ன? நம்முடைய இயக்கம், நம்முடைய கொள்கை கட்டுப்பாடுங்கிறது அப்படிப்பட்டது. எனவே அவர்கள் அறிவு புரட்சி ஆயுதமாக போகிற துண்டறிக்கை, மக்களுடைய திண்ணை பிரச்சாரம், துண்டறிக்கை, சிறு சிறு நூல்களில் நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்து மக்கள் மத்தியிலே ஊடுருவ செய்தார். கருஞ்சட்டை படையினர் தன்மானத்தை விட இனமானம் காக்க தன்னுடைய இன்பங்களையும் இன்னுயிரையும் வழங்கி மகிழ்ச்சி காண்பவர்கள் என்றெல்லாம் எழுதிய அருமையான கருத்துக்களை முத்து முத்தாக தொகுக்கக்கூடிய அளவிலே இருக்கிறார்கள். விடுதலை ஏராளமான மாறுதல்களை செய்திருக்கிறது. உங்களுக்கு சொன்ன நெருக்கடி காலத்தில் முரசொலி, விடுதலை, கம்யூனிஸ்ட் பத்திரிகை, பெரியார்னு தந்தை பெரியார்னு எழுதக்கூடாதுன்னா நம்முடைய பத்திரிகையில் அன்னை மணியம்மையார் சொன்னார், அப்படித்தான் எழுதுவோம், அவனால் என்ன செய்ய முடியும் பார்த்துக்க அப்படின்னு தணிக்க நேரத்தில் சொல்லி ஒவ்வொரு நாளும் என்ன வரணும்னு சொல்ற நேரத்தில் அந்த கொடுமைகளை எல்லாம் தாண்டி தான் இந்த இயக்கம் வந்தது மிகப்பெரிய அளவு. நாளைக்கு எந்த கொடுமையையும் சந்திப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அதுதான் மிக முக்கியம். எங்களுடைய வேலை என்ன? வாழும் கேடயமாக இருப்பது தான் மிக முக்கியம். வாளாக இருந்து போராட வேண்டிய நேரத்தில் வாளாக இருப்போம். அறிவாயுதம். அதுக்கு உதாரணம் வேற ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கலைஞர் முதலமைச்சராக கூட இல்லை, எதிர்கட்சி தலைவராக இருக்கார். அப்போ மாலை நேரம் வெளியில் போயிட்டு வர்றாரு. 5 மணி கோபாலபுரம் அவருடைய இல்லம். வருகிற நேரத்தில் அங்கே தோழர்கள் திடீர்னு கூடி ஒரே கூட்டமாக இருக்கு. அவர் கேட்குறாரு, தானாக வழக்கத்துக்கு வந்து வீட்டுக்குள்ளே போகிறவர், என்ன தோழர் அரைச்சி என்ன ஒன்றும் இல்லை, ராமகோபாலன் வந்து உட்கார்ந்துருக்க இங்கே நிற்கிறாரு அடுத்த தெருவில், உங்களை சந்திக்கணும்னு வந்தாரு, ஏதோ கலவரம் நடக்குமா? யார் சந்தித்தாலும் ஒன்றும் ஆகாது, நீங்கள் பேசாமல் இருங்க, நான் சந்திக்கிறேன். யாரையும் சந்திக்கக்கூடியவர்கள் தான் பெரியார் தொண்டர்கள், திராவிட இயக்க தோழர்கள். நாம் கூச்சப்படுறோம், வீட்டுக்கு தானே வர்றாரு, வரட்டும், நீங்கள் பேசாமல் இருங்க, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல், பதட்டம் இல்லாமல், பரபரப்பு இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு மாடியில் அவர் போய் உட்காருவார். மாடியில் போனார், வர சொல்லுங்க. ராமகோபாலன் போனார், இந்து முன்னாடி தலைவர் ஒரு உங்களுக்கு தெரியும் எல்லா இடத்துலையும். கையில் ஒரு புத்தகத்தோட, பெரிய புத்தகத்தோடு போய் ராமகோபாலன் கலைஞரை பார்க்குறாரு. மேலே மாடியில் வாங்கன்ற உடனே அங்கே உங்களை பார்த்துட்டு போகிறேன், நமஸ்காரம்னாரு. இவர் வணக்கம்னாரு. ஏன்னா 2 திராவிட தத்துவம் வந்து வணக்கம், அந்த தத்துவம் வந்து நமஸ்காரம் போகிறாங்க. வணக்கம், வாங்க உட்காருங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நலமா க்ஷேமா இருக்கு, சரி நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு புத்தகம் கொடுத்து போகிறேன், இந்த பகவத்கீதை, இந்த பகவத்கீதையை படிங்க. ஏன்னா அப்போ தான் என்னுடைய கீதையின் மறுபக்கம் புத்தகம் வந்து பல பதிப்புகள் வந்திருக்கு போகிறாங்க மிகப்பெரிய அளவுக்கு. அந்த பகவத்கீதையை உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன்னு அவர் மறைமுகமாக என்ன சொல்கிறாருன்னா, பகவத்கீதையை உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன், அதுக்காக பகவத்கீதை படிங்க அப்படின்னு. நல்லா படிங்க. கலைஞர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நாங்கள் எல்லா புத்தகத்தையும் படிக்கிறவங்க, எதையுமே நாங்கள் பெரியார் ஆட்கள் திராவிட இயக்கத்தில் எந்த புத்தகத்தையும் புராணங்கள் உட்பட படிக்கிறவங்க தான். ரொம்ப நன்றி, நீ கட்டாயமாக படிக்கிற, படித்து உங்களுக்கு சொல்கிறேன், படிக்கிறேன், நான் ஏற்கனவே கொஞ்சம் படிச்சிருக்கேன், இருந்தாலும் நீங்கள் கொடுக்குறீங்க, இந்த புத்தகத்தையும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிராயரை திறந்தார். நீங்கள் ஒரு 4 புத்தகம் கொடுத்தீங்கல்ல, நானும் ஒரு புத்தகத்தை உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன், அதை நீங்களும் வாங்கி போய் படிச்சு காட்டுங்க. இதாங்க இந்த புத்தகம், இது கீதையின் மறுபக்கம் வீரமணி எழுதியிருக்கிறார். அதுதான்
அவர் தப்பாக கூட எழுதியிருப்பார் நிறையா. ஏன்னா அவர் கோபம் வந்ததெல்லாம் சொன்னேன், எந்தெந்த இடத்துல தப்பாக எழுதியிருக்கிறாருன்னெல்லாம் நீங்கள் பார்த்து அவசியம் நீங்கள் இதுக்கு ஒரு மறுப்பு எழுதுங்க, அதை சுட்டி காட்டுங்க அப்படின்னு அன்னைக்கு போனவர் தான். அவர் வாங்கிட்டு போய் அனுப்புங்கன்னு சொன்னார். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, ஆரிய திராவிட போர் 2 தத்துவங்களுக்கு இடையில் நடக்கிற போருக்கு எது ஆயுதமாக கிடைத்திருக்கிறது? பெரியார் என்ற ஆயுதம். அந்த பெரியார் என்ற ஆயுதம் தான் அதனுடைய பல ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவாயுதத்தில் ஒன்று தான் கீதையின் மறுபக்கம்னு ஆய்வு செய்து 3 வருஷமாக இருந்தது வரையில் 28 பதிப்பு. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த கருத்துக்கள் மறுக்கப்பட முடியாத கருத்துக்கள். அதுக்காக அந்த கருத்துக்கள் விடுதலையில், இதுவரையில் விடுதலையில் வந்து நாங்கள் மன்னிப்பு கேட்டோம் அல்லது வேறு தவறாக போட்டுட்டோம் அப்படின்னு எடுத்து கிடையாது. அதே மாதிரி திராவிடர் கழகம் தேர்தலில் ஆதரிக்கிறது எதுக்கிறது யாராக இருந்தாலும் போன தடவை செஞ்சது தப்புன்னு இந்த தடவை நாங்கள் வருத்தத்தை சொன்னதே கிடையாது. பூரா எடுத்த அந்த காலகட்டத்தில் நாங்கள் எடுத்த முடிவு சரியானது தான் அப்படின்னு எடுத்து சொல்லக்கூடிய அளவில் இருக்க முடியும். எனவே தான் விடுதலை உங்களுக்கு அன்பான வேண்டுகோள். விடுதலைன்னு சொன்னார்கள். விடுதலை இன்றைய காலகட்டத்தில் அதனுடைய தேவை ரொம்ப மிக முக்கியம். பத்திரிகைக்காக இல்லை, எல்லார் வீட்லையும் பத்திரிகை வைக்கணுங்கிறதுக்காக இல்லை, இந்த கருத்துக்கள் தான் போய் சேரணும். கருத்துக்கள் தான் உங்களுக்கு எதிர்ப்புரட்சி. எப்படி ஒரு தடுப்பு ஊசி போட்டுக்கொள்ளணும். கொரோனா இருக்குது, கொரோனா 2வது வேகமாக இருக்குது. அப்போ பூஸ்டர் தடுப்பூசி, ஏற்கனவே ஊசி போட்டிருந்தாலும் தடுப்பூசி ரொம்ப மிக முக்கியம். முகக்கவசம் மட்டும் போதாது அப்படின்னு நினைக்கிறது எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் விடுதலை என்பதற்கிறது. இந்த புத்தகம் மட்டும் முக்கியமல்ல. நண்பர்கள் சொன்ன மாதிரி விடுதலை 60 ஆண்டுகள் ஆகின்றனன்னு சொன்னாங்க. அது கூட எனக்கு பெரிய சாதனையாக தோணலை. ஐயா கூப்பிட்டாரு, அந்த பணிக்கு செய்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இவ்வளோ உற்சாகமாக நான் இருக்கிறது காரணம் வயதுன்னு சொல்லும்போது மற்றவர்கள் நினைவூட்டினாதான் எனக்கு வயது நினைவுக்கு வருமே தவிர நானாக எப்போதும் வயதை பற்றி நான் கவலைப்பட்டதே கிடையாது. உழைத்து கொண்டே செல்கிறவனுக்கு திரும்பி பார்க்க வயதை பற்றி பார்க்க நேரமும் கிடையாது, அவசியமும் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் அந்த விடுதலையினுடைய பயன் இருக்கு பாருங்க, மிகப்பெரிய அளவு. விடுதலையில் எல்லா கருத்தையும் சுதந்திரமாக எழுதுகிறோம் நாங்கள் எல்லாருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. அந்த ஆட்சியை கூட கொஞ்சம் அந்த நகர்ந்தா நாங்கள் சுட்டி காட்டாமல் இருக்கிறது இல்லையே. நகுதர் பொருட்டென்று நட்டர் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன். நம்முடைய கடமை செய்வோம். கொள்கையில் சமரசம் கிடையாது, நட்பில் சமரசம் உண்டு என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். அந்த இயக்கம் யாருக்கு நாங்கள் எதிரிகள் இல்லை, யாரையும் புண்படுத்துவதற்காக இல்லை, யாரோடும் சண்டை போடுவதற்காக இல்லை. இந்த கொள்கையால் நாம் வாழ வேண்டும். நம்மை வாழ்விப்பது சமரசமற்ற இந்த கொள்கையின் மூலமாக, லட்சியத்தின் மூலமாக என்பதுதான் மிக முக்கியம். ஆக நண்பர்களே, வந்திருக்கிறவர்களை நான் அன்போடு வேண்டிக் கொள்வது, 60,000 விடுதலை கொடுக்கிறேன்னு சொன்னார்கள். அது பெரிய காரியம் அல்ல. ஏன்னா 6 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த 6 கோடி மக்கள் 60,000 ஒரு பெரிய விஷயமே இல்லை. எல்லார் வீட்லையும் விடுதலை வரணுங்கிறது இதுக்காக ஊசி போட்டுக்கணும். பெரியாருக்காக மருந்து சாப்பிட அளவு இல்லை, மருந்து கண்டுபிடிச்சவருக்காக நம்ம மருந்து சாப்பிட்றோம், நம்ம நோய்க்காக மருந்து சாப்பிட்றோம். அது மாதிரி விடுதலையை உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும், தோழர் வீட்டில் அறிமுகமானவர்களை படிக்க வையுங்க, அது செல்லட்டும். அந்த வகையில் இந்த முயற்சி ரொம்ப, அதில் என்னென்ன பலன் என்பதற்கு ஒரு அடையாளம் தான், ஒரு சின்ன அடையாளம் தோழர் குருசாமி அவர்களுடைய இந்த புத்தகம். எனவே தான் நான் சொல்கிறேன், உரிமையோடு இங்கே வந்திருக்கிறவர்கள், நம்முடைய எம்எல்ஏ அவர்கள், அன்பு அவர்கள் 100 புத்தகம் வாங்கினேன்னு சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே பல பேர் 100 புத்தகம் வாங்கியிருக்காங்க. இந்த அதுதான் ரொம்ப சிறப்பு. என்னென்னா, அவங்க படிக்கிறது முக்கியம் இல்லை, படித்தாலும் படிக்கலைன்னா இந்த கொள்கையாளர்கள் இந்த கருத்தில். ஆனால் மற்றவர்களுக்கு கொடுத்து அதை சொன்னால் பெரிய மனமாற்றம் ஏற்படும். இந்த புத்தகங்களால் தான் ஏற்பட்ட புரட்சி, வேறு ஒன்றும் இல்லை. நாம் ஆயுதங்களால் ஒன்றும் இல்லை, அறிவாயுதங்கிறது இதுதான். அது மாதிரி வருகிற நேரத்தில் விடுதலை பத்திரிகை, இந்த மாதிரி நம்முடைய பத்திரிகை முறை சொல்லி, இந்த மாதிரி நம்முடைய ஏடுகள், இது அத்தனையும் பரவணும். அப்படி வருகிற நேரத்தில் நான் உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன், அன்பு உள்பட இங்கே இருக்கிறவர்கள் உள்பட கேட்டுக்கொள்கிறேன். அவர் 100 புத்தகம் வாங்கினேன்னாரு. நம்ம குடும்பத்தவர் 100 சந்தா சேர்க்கிற பொறுப்பையும் ஆண்டு சந்தாவை அதுக்கு அவர் நான் உரிமையோடு சொல்கிறேன். ஏன்னா மற்றவங்கள்ட்ட சொல்கிறத விட எனக்கு உரிமையோடு சொல்லக்கூடிய உரிமை படைத்த குடும்பம் இந்த குடும்பம்.
மற்றவர்கள் உரிமை இல்லாதவர்கள் அர்த்தம் இல்லை, அதிக உரிமை இங்கே எடுத்துக்குவேன் நான். அதுதான் மிக முக்கியம். பாராட்ட வேண்டிய நேரத்தில் அவரை பாராட்டுவேன், அவரை கண்டிக்க வேண்டிய நேரத்துலையும் கண்டிப்பேன். அதுவும் தயக்கம் இல்லை. என்னுடைய குடும்பம், இந்த குடும்பத்தினுடைய உரிமை எங்களுக்கு இல்லாத வேற யாருக்கு இருக்க முடியும்? அதுதான் மிக. அதே மாதிரி திராவிட இயக்கம், அதே மாதிரி கலைஞர் காலத்தில் எனக்கும் கலைஞருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்குது. எப்போ பிஜேபியை உள்ள ஆதரித்த நேரத்தில் திராவிட கழகம், அப்போ போய் கலைஞரை போய் ஒரு பத்திரிகைக்காரர் கேட்குறாங்க, கும்பலும்னு நினைக்கிறேன், ஏங்க வீரமணிக்கு நீங்கள் எப்படி இருக்கிறாங்க? எங்கே இருந்தாலும் வீரமணி கொள்கையை சொல்லுவாங்க, அதுதான் மிக முக்கியம். இன்னைக்கு அதனுடைய விளைவு தானே 69%. அன்னைக்கு எவ்வளவு வசமாக நாங்கள் வாங்கியிருப்போம், இன்னைக்கு 69% பாதுகாப்போம்னு எல்லாரும் சொல்ல வேண்டிய அளவுக்கு வந்திருக்கிறது என்றால், நிச்சயமா இந்த இயக்கம் விடுதலை செய்த சாதனை இந்த 69% ஒன்றே போதும். குலக்கல்வி திட்டம் இல்லை இன்னைக்கு ஒழிஞ்சதுன்னா, இந்த விடுதலை இல்லைன்னா குலக்கல்வி திட்டம் இன்னைக்கு இருந்தால் நாங்கள் பட்டதாரியாக இருக்க முடியுமா? வந்திருக்க முடியுமா? இத்தனை அதிகாரிகள் வந்திருக்க முடியுமா? இருக்காது. ஏன்னா குலக்கல்வி திட்டத்தை காமராஜர் ஒழிச்சு 70 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ 70-80 ஆண்டுகள் ஆனால் தான் அந்த வரலாறு தெரியும். இல்லைன்னா அது மறுபடியும் இப்போ வர்றதுக்கு தயாராக இருக்கு. அதே குலக்கல்வி திட்டம் புதிய கல்விக் கொள்கைங்கிற பேரில் வருது. அதே சமஸ்கிருதம் படித்தால்தான் டாக்டர் ஆகணும்னு சொன்னது இப்போ நீட் தேர்வுங்கிற பேரில் வருது. எனவே நான் இதற்கெல்லாம் தடுப்பூசி நம்முடைய ஏடுகள், ஊடகங்கள். எனவே நான் கருப்பு சட்டை அமைப்பு என்பது இருக்கிறத, அது ஒரு பாதுகாப்பான அமைப்பு. எப்படி இராணுவம் ஒரு நாட்டுக்கு முக்கியமோ, எப்படி காவல் முக்கியமோ, எப்படி மருத்துவம் முக்கியமோ, எப்படி தடுப்பூசி முக்கியமோ, அதுபோல இந்த இயக்கங்கள் தேவை. அதைத்தான் இந்த புத்தகம் சொல்லி இருக்குன்னு சொல்லி, இவ்வளவு அற்புதமாக இருந்த நீங்கள் இதை சிறப்பாக செய்யுங்கள். வேறொன்றும் இல்லை, வழி வழியாக ஒருத்தருக்கு படிங்க, அவ்வளோதான். கருத்து பெரியாரையா சொல்லுவார் என்னன்னா, என்ன நம்பாதீங்க, நான் சொல்கிற கருத்தை நம்பாதீங்க. ஆரம்பிக்கும் போது தான் அதுதான் பேசுவார். கடைசியாக 3 மணி நேரம் பேசிட்டு கடைசியாக சொல்லுவார், இவ்வளவும் நான் சொன்னேன், ஏன் அறிவுக்கு சரின்னு பட்டதை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு சரியில்லைன்னா விட்டுருங்க, சரின்னு போட்டால் எடுத்துங்க, ஆனால் போட்டுறாதீங்க. சரின்னு போட்டால் அதுபடி மாறுங்க, நடங்க. சரிதான் ஆனால் அப்படின்னு போடாதீங்க, செயல்படுங்க அப்படின்னு சொல்லித்தான் தனி மனிதராக உருவான பெரியார் மாபெரும் உலக பெரியாராக இன்றைக்கு ஆகி இன்றைய திராவிட மாடல் ஆட்சி 21 மொழிகளிலே பெரியாருடைய கருத்தை பரப்புவோம் என்று அதிகாரபூர்வமாக அவர்கள் அறிவித்திருப்பதனுடைய நோக்கம் இருக்கிறத. அது என்னன்னா, எங்க திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றீங்களா, அதுக்கு என்ன அப்படின்னா, ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு எப்படி மார்க்சியம் அடிப்படையில் சொல்ல வேண்டியதோ அது மாதிரி திராவிட மாடல் ஆட்சிக்கு இதோ பெரியார் அடிப்படை. அந்த அடிப்படையில் யார் யார் இருக்கிறாங்க சொல்வதற்காக அருமையான முயற்சியைத்தான் நம்முடைய துணை மேயர் அவர்களும் மற்ற நண்பர்கள் சொன்ன மாதிரி சமூக நீதிக்கான சரித்திர நாயகர், முதல்வர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நம்முடைய ஒப்பற்ற முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்து இந்த வரலாற்றை படைத்திருக்கிறார். எனவேதான் எல்லாவற்றுக்கும் ஒரு தத்துவம், ஒரு அடிப்படை. அஸ்திவாரம் இல்லாத கட்டடமாக இருந்தால் விழாது. இந்த கட்டடத்துக்கு மேல் பூச்சி எப்படியாக இருந்தாலும் பலமான ஒரு அடிக்கல், பலமான அடிக்கட்டுமானம் உண்டு. ஆகவே இது எந்த கொம்பனாலும் அசைத்து விட முடியாது. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய வெளிப்பாடுகள் தான் இது போன்ற புத்தகங்கள் சொல்லி வாய்ப்பெடுத்த உங்களுக்கு நன்றி கூறி, பல புத்தகங்களை எழுத வேண்டும். குருசாமி அவர்கள் நன்றாக சொன்னார். ஐயா ராமலிங்கம் சொல்லும்போது மயிலாடுதுறை ஆட்சியர் என்று சொன்னார். எல்லாரும் அந்த திறமையாக இருப்பாங்க. நம்முடைய குருசாமி அவர்களுடைய துணைவியார் ராணி அவர்களை பாராட்ட வேண்டும். அவருடைய மகள் இங்கே நம்முடைய பல்கலைக்கழகத்தில் படித்து விட்டால் இன்னைக்கு பெரிய விஞ்ஞான கூடத்தில் அவர்கள் பெரிய ஆய்வாளராக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, பெரிய நாட்டிய கலையில் ரொம்ப சிறப்பான பிள்ளைகளாக அவள் ஆக்கியிருக்கிறார். எங்கள் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு தான் முக்கியமே தவிர திறமையில் வந்து யாருக்கும் குறைந்த விலை கிடையாது. வாய்ப்பு கொடுக்கல, எங்கள் பிள்ளைகளுடைய திறமை வெளியில் தெரியல. வாய்ப்பு வந்தது, திறமைகள் இருக்கு, எல்லாரும் அப்படித்தான். ஆகவே நான் இந்த இயக்கம், இந்த கொள்கை என்று இருக்கிறத எங்களுக்காக அல்ல, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் போராடுவது என்பது வருங்காலத்திலே இங்கே நாம் தலைவர்கள் பாடுபட்டு அரும்பாடுபட்டது கிடைத்திருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பை இன்றைக்கு பறிக்க வேண்டும் என்பதற்காக
ஒரு சூதும் சூழ்ச்சியும் இன்றைக்கு பல ரூபத்தில் வருகிற போது அதை கவனத்தோடு உங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை மணி அடிப்பதுதான் விடுதலை போன்ற ஏடுகளுடைய வேலை. எனவேதான் அந்த எச்சரிக்கை மணியினுடைய ஓசையை நீங்கள் அலட்சியப்படுத்தாதீர்கள். அந்த ஓசையை என்றைக்கு கேட்டு நீங்கள் விழிப்போடு சரியான வழியோடு நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு பெறுங்கள் சொல்லி வாய்ப்படுத்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. வாழ்க பெரியார், வழங்க. தமிழ் உறவுகளே வணக்கம். கடந்த ஏறக்குறைய ஒரு வருடத்தை நமது சேனல் நெருங்க இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த அத்துணை அன்புக்கும் அரவணைப்புக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நண்பர்களே, உங்கள் நண்பர்களுக்கு நமது சேனல் லிங்கை ஷேர் செய்து உங்கள் நண்பர்களை நமது சேனலை லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து அதிலே ஆல் பட்டனை அழுத்தி நோட்டிஃபிகேஷனை பெறுவதற்கும் பெற்றும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கும்படி உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சேனலில் எளியவர்களின், பேச இயலாதவர்களின் கருத்துக்களை பேசக்கூடிய இந்த பணியில், இந்த ஊடக பணியில் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நாங்கள் மேலும் சுவையாக இந்த நாட்டு நடப்புகளையும் அரசியலையும் உங்களுக்கு வழங்குவதற்கு எங்களுக்கு இதன் மூலம் உதவி செய்யுங்கள் என்று உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.